வணக்கம் நண்பர்களே. நம்ப வாழ்க்கையில எவ்வளோ வேலை செய்றோம், எழுதுறோம், படிக்கிறோம், விளையாடுறோம், ஒரு வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், கடைசியில திரும்பி வரோம். நம்ப என்ன செஞ்சோம், ஏது செஞ்சோன்ட்டு ஒரு வயசான காலத்தில ரி ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்க்கறதுக்கு எது தேவை? அதுதான் என்ன பழக்கம்? நாம் தினசரி நடக்கிற விஷயங்கள எழுதி வைக்கணும். ஒரு நோட்ல, ஒரு டைரியில எழுதி வைக்கணும். அதனால இப்ப நம்ம பேசப்போற டாபிக் வந்து டைரி எழுதுதல். ஏன் அது தேவைன்னு பத்தி பேசுறோம் இப்போ. ஏன்னா டைரி எழுதுனீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நாளைக்கு என்ன வேலை செய்ய போறோம்? என்னைக்கு என்ன ப்ரோகிராம் இருக்குது? யார நம்ம பார்க்க போறோன்றது பார்ப்போம். அப்படி தினசரி எழுதி வச்சு பழக்கம் பண்ணணும். வாரம் வாரம் அத ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும். மாசம் ஒரு முறை வந்து என்னென்ன ப்ரோகிராம் நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம், என்ன படிச்சோம், என்ன எழுதுனோம், எந்த ஃபங்ஷன் நம்ம போய் அட்டெண்ட் பண்ணோம், இத பத்திலாம் நம்ம வந்து திரும்பி வந்து ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 வருஷம் கழிச்சுட்டு, நான் 2010ல ஜனவரி மாசம் என்னென்ன வேலை செஞ்சேன்? யார யார பார்த்தேன்? என்னென்ன மேரேஜ் அட்டெண்ட் பண்ணேன்? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எப்போ போனேன்? இதெல்லாம் டீட்டெயில் வேணும்னா அப்படியே எடுத்து பார்க்கலாம். அப்ப அந்த டைரி எழுதின டைரிய வந்து புரட்டி பார்த்தீங்கனாலே, உங்க நினைவுகள திரும்ப கொண்டு வரலாம். ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், எல்லாம் பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப அவரு என்ன பண்ணுவாரு? எனக்கு ஞாபகமே இல்லையேப்பா! 2010ல யார் ஃப்ரெண்டா இருந்தாங்க? யார்கிட்ட நான் பேசினேன்? காலேஜ்ல யாரு ஃப்ரெண்ட் இருந்தேன்? யாரோட பழகுனேன்னா, ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ, அது ஒரு வழிமுறை. அப்படி இல்லன்னாலும், நாம என்ன பண்ணணும்னா, இந்த டைரி எழுதினா பழசெல்லாம் எடுத்து பார்த்துக்கலாம். ஃபோட்டோ இருந்தா ஆள் தெரியும். ஆள் தெரிஞ்சாலும் இவரு என்ன ஞாபகம், என்ன ஃப்ரெண்டு, என்ன பேருன்றது ஞாபகம் வராது. அப்ப அதுக்கு என்ன செய்யலான்னா, இந்த மாரி எல்லாம் டைரி பழக்கம் பார்த்தோம்னா, உங்களுக்கு வாழ்க்கைக்கு அது உதவியா இருக்கும். எப்பயுமே ஒரு நல்ல பழக்கம் வந்து ஆரம்பிக்கிறது கஷ்டம். ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா எழுத எழுத பழக பழக உங்களுக்கு வந்து தினசரி ஒரு வாழ்க்கை அதுல வந்து பயணம் வந்துரும். ரொட்டீனுக்கு வந்துடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்களும் செஞ்சு பாருங்க. எந்த அளவு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லுங்க. நாம அடுத்த வீடியோல சந்திப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல வீடியோஸ் பார்க்குறீங்க. ஆனா, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. 99% சப்ஸ்கிரைப்ஸ் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க தொடர்ந்து பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ ரீச் ஆகும். மக்களுக்கும் அது போய் சேரும். அப்பதான் அந்த அல்காரிதம் வந்து யூடியூப் வந்து அலோவ் பண்ணும். அப்பதான் அந்த வீடியோ வந்து மேல அப்ல வரும். புரியுதுங்களா? பாலா லைஃப் ஸ்டைல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே! வணக்கம்.